நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்குறது ஒரு அழகான ஒரு ஷோ குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு 4 பல் காரி கிடாரிங்க. கன்றும் பார்த்திங்கன்னா கிடாரி கன்று நல்ல அருமையான கன்றாக சேருங்க. மாட்டை பொறுத்த வரைக்குங்க 4 பல்லில் இந்த உடல் கட்டமைப்பில்லைங்க, இந்த ஒரு முக லட்சணத்தில் இப்போதைக்கு நம்ம தேடின அளவுக்கு மாடு ரொம்ப ரேருங்க. ஒரு 100ல் ஒரு 2-3 மாடுகள் தான் இந்த பிறப்பில் இருக்கிறது. அதுவும் நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாடுகளின் காங்கேயம் மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதனோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடுகளை நம்ம தேர்ந்தெடுத்து செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி நம்ம வளர்த்தணும் என்றால் நிச்சயமாக இதற்கு பிறக்கக்கூடிய கன்றுகளும் பார்த்திங்கன்னா மாடாட்டவே நல்ல தெளிவான கன்றாக வருங்க. இந்த கிடாரியை பொறுத்த வரைக்குங்க 4 பல் 2ஆம் ஈத்துங்க. குணத்தில் ரொம்ப தங்கமான கிடாரிங்க. அதாவது நீங்கள் பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாமுங்க. கறவைத்திறன் கன்றுக்கு போக நேரம் 2 லிட்டர், ஒரு நாளைக்கு நீங்கள் 4 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டும். நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கனாலே தெரியுங்க அணைக்கிறது எப்படின்னு முதற்கொண்டு நம்ம வீடியோ பதிவிட்டிருக்கிறோம். குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க. அழகிலும் நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு, கறவைத்திறனும் நல்ல உகந்த கிடாரிங்க. ஸோ இந்த கிடாரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. ஒரு கிடாரி, அதாவது நல்ல இளம்பான கிடாரி, நல்ல ஒரு 4 ஈத்துக்கு சேர்த்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஜெட் பிளாக் கலரில் நல்ல ஒரு குணத்துலிங்க, பெரியவர்கள் பராமரிப்பில் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சால் நிச்சயமாக நீங்கள் இந்த கிடாரியை சூஸ் பண்ணலாமுங்க. நன்றி, வணக்கம்.